நாங்குநேரி சம்பவத்தை தொடர்ந்து மருதகுளத்தில் மீண்டும் மாணவர்களுக்கிடையே சாதி ரீதியான மோதல். பள்ளி மாணவர்கள் 7 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவத்தை விவரிக்கிறது இந்த ஜெம் கிரைம் செய்தி தொகுப்பு. திருநெல்வேலி மாவட்டம் மருதகுளத்தில் உள்ள ரோசலண்ட் செல்லையா அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் ஜூலை 1ஆம் தேதி திடீரென மோதல் சம்பவம் நிகழ்ந்தது. பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் பொன்னாங்குடியைச் சேர்ந்த மாணவர்கள் 2 பேர் ஜூலை 1ஆம் தேதி மதிய உணவு இடைவேளையின் போது வகுப்பறையின் அருகே நின்று கொண்டிருந்தனர். அப்போது அதே வகுப்பைச் சேர்ந்த மற்றொரு தரப்பு மாணவர்களை அதிரடியாய் வந்து மாணவர்கள் இருவரையும் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. மதிய உணவு இடைவேளையில் மாணவர்கள் கடுமையாக தாக்கிக் கொண்டதால் பள்ளி முழுவதும் பரபரப்பு காணப்பட்டது. இதையடுத்து ஆசிரியர்கள் உடனடியாக இருதரப்பு மாணவர்களையும் அப்புறப்படுத்தினர். ஆனால் அதற்குள் பொன்னாங்குடியைச் சேர்ந்த மாணவர்கள் இருவரில் ஒருவருக்கு வலது தோள்பட்டையில் பலத்த அடி விழுந்தது. மற்றொரு மாணவனுக்கு முதுகிலும் முகத்திலும் அடி விழுந்தது. இதில் கடுமையான ரத்தம் வெளியேறிய நிலையில் அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். சின்ன பிள்ளை பிரச்சனைக்காண்டி நான் போனதுக்கு வரும் அவங்களுக்கு ஊருக்கு இவங்க பொன்னாடி தான் சொல்லி இவங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வார்த்தையை சொல்லி சார் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த அவரை பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. நானும் அவனு சொல்லிட்டான், அவனு சொல்லி அவன் ஜாதி வச்சு சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஜாதி வச்சு தான் சண்டை இருப்பாங்க. அந்த ஒரு அவங்க தான் சண்டை இருக்காங்க. எச்சம் வந்து இன்னும் ஏஎச்எம் தான் இருக்காங்க. ஏஎச்எம் வரலாங்க ரிட்டையர்ட் ஆகி இப்போ இன்னொரு எச்சமாக வருவாங்க. ஏஎச்எம் தான் இருந்தாங்க. எல்லாரும் அண்ணன் மாரி பழங்க அப்படின்னு சொன்னாங்க. தற்போது இந்த சாதி மோதல் தொடர்பாக 7 பள்ளி மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டு கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டுள்ள மாணவர்கள் அனைவரும் +1 +2 மாணவர்கள் என தகவல் தெரிய வந்துள்ளது. கேட்டதுக்கு அவங்க ஒரு 10-15 பேர் வந்து சேர்ந்து அடிச்சாங்க. அடிச்சதுல 2 பேர் தான் அடிச்சது. 10-15 பேர் சுற்றி நின்னாங்க. 2 பேர் தான் அடிச்சதுங்க. நீ பொண்ணாவுக்கு ஒன்னே அடிக்க அடிச்சாங்க. அதுக்கு முன்னே ஜாதி பிரிச்சா ஸ்கூல்ல இருந்து போயிருக்காங்க. எங்க ஊர்ல இருந்து பசங்க எல்லாம் போயிருக்காங்க. அதனால பொண்ணாவுடியான அப்படின்னு ஏற்கனவே கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த சின்னதுரை என்ற மாணவன் சக மாணவர்களால் அரிவாளால் வெட்டப்பட்டான். சாதி ரீதியாக நடந்த இந்த மோதல் சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர வைத்தது. மேலும் சில நாட்களுக்கு முன்பு கலப்பு திருமணம் செய்ததற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை பெண் வீட்டார் அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. சாதியில் தீ உள்ளது, அன்பில் பூ உள்ளது. சிந்தித்து செயல்படுங்கள் மாணவர்களே. வாழ்க்கையை பூக்களினால் அலங்கரிப்பதா அல்ல வாழ்க்கையை தீயினால் எரிப்பதா என்று மனிதனை மிருகமாய் மாற்றும் சாதி தற்போது பள்ளி வரை நுழைந்திருப்பது வேதனைக்குள்ளாகி வருகிறது.